பன்னீரில் நம்ம நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் பன்னீர் தவா ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப் தயிர், குட்டி குட்டியாக கட் பண்ண கருவேப்பிலை ப்ளஸ் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், சில்லி பவுடர், கரம் மசாலா, மல்லித்தூள், பெப்பர், மஞ்சள் தூள், சீரகத்தூள், உப்பு, 1 கப் மைதா, 1 கப் அரிசி மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாவை கரெக்டாக நம்ம வீடியோவில் காட்டுற கன்சிஸ்டன்சிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூட கட் பண்ண பன்னீர் க்யூப்ஸை ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி இது ஒரு 1/2 hour அப்படியே மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தோசை தவாவில் எண்ணெய் ஆட் பண்ணி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீர் க்யூப்ஸை இது கூட ஆட் பண்ணி கருவேப்பிலை அப்படியே மேலே லைட்டாக தூவி விட்டு ஒரு 5 to 6 minutes நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தா ஒரு டேஸ்டியான பன்னீர் தவா ஃப்ரை ரெடி. சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட் ஹெல்தி ரெசிபி. இன்கேஸ் நீங்கள் டயட்டில் இருக்கீங்கன்னா எண்ணெயோட குவான்டிட்டியை மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க.